அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு vlog டைப்பில் நம்ம கோயம்புத்தூர் சுற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து 3 நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தா நிறையா மழை வந்திருக்கு. அதோட கிளைமேட்டை நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். ரெண்டாவது, நம்ம யோகா தியாகராஜன் மீட் பண்ணியிருக்கோம். இவர் ஒரு புது வண்டி வாங்கியிருக்காரு. இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் மூணாவது, அத்தி வரதர். காஞ்சிபுரத்தில் அத்தி வரதர் இருக்காருங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். நல்லா ஃபேமஸாக இருக்கார். அதே மாதிரி கோயம்புத்தூர்லேயும் இருக்கார். அதை நம்ம என்னங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 3 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறோம். இப்போ நம்ம இங்கே நின்றுட்டுருக்கிறது வந்து குறிச்சி குளம் அப்படிங்கிறது பேர். இந்த குளம் வந்து ரொம்ப நாளாக நம்பாமல் தான் இருந்துச்சு. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி சிறுதுளி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து க்ளீன் பண்ணி இந்த குளம் நம்பிச்சு. அன்னையிலிருந்து இந்த குளம் நிறைவாக தான் இருக்குது. நிறைய தண்ணிகள் இருக்குது. இன்றைக்கி வந்து 2-3 நாளாக வந்து நிறைய மழை வந்து பெஞ்சதுனால இந்த குளம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது. இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா அந்த மலைகளுக்கு மேலே மேகங்கள் எல்லாமே இருக்குது. அட்டகாசமான கிளைமேட் இது. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இது என்றைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன தியாகு, எப்படி நாய் கோவை இப்போ வந்து கோயம்புத்தூரில் வந்து சூப்பராக மழை பெஞ்சிருக்கு. 75 mm வந்து மண்ணில் வந்து நீர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு சிறுவாணி டேம் வந்து ஃபுல்லாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. குறிச்சி குளம் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக பார்த்தோம். மேகமூட்டத்தோட அழகாக இந்த கோவை இருக்குது. என்ஜாய் பண்ணுங்க. அதிகபட்சமாக வந்து அவலாஞ்சியில் 92 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. இதுதான் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப அதிகமாக மழை பெஞ்ச ஒரு சென்டிமீட்டர்னால் 92 சென்டிமீட்டர் தான் அவலாஞ்சியில் நேரத்துக்கு பெஞ்சிருக்கு. இந்த 3 நாளாக இப்படி தான் இருட்டாக இருக்குது. கிளைமேட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. காற்று சூப்பராக இருக்குது. இன்னொரு 3 மாதத்துக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. இதுதான் கோயம்புத்தூரோட ஒரு ஒரிஜினல் கிளைமேட். எவ்வளோ வாய்ப்பு இருந்துச்சுன்னா இங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இது என்னென்னா டிவிஎஸ், இது என்ன வண்டிக்கு தியாகு? ஜூபிட்டர். இப்போ நியூவாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு நம்ம தியாகு. இதை எடுத்துகிட்டு தான் நம்ம அத்தி வரதரை பார்க்குறதுக்கு நம்ம இங்கே கிளம்புறோம். வண்டி நீட்டாக இருக்குது. புது வண்டி. சரி, அப்படி கோயிலுக்கு போன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். புது வண்டி. ஆமாம், இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு கையில் ஆர்சி புக்கு மற்ற ப்ராசஸ் எல்லாம் இன்னும் வர வேண்டியது இருக்குது. நெருப்பாக இருக்கு தியாகு. முக்கியமான விஷயம், தியாகம் மாதிரி ஹெல்மெட் போடாமல் இருக்காதீங்க. முக்கியமான விஷயம். சரி, அருமையான கிளைமேட். இங்கே வந்தாச்சு. இங்கே ஒரு இடத்துல டீ சாப்பிட்டாச்சு. இப்போ அகைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்.
இப்போ நம்ம எக்ஸாக்ட்லி எங்கே இருக்கிறோம்னு பார்த்தோன்னா கோயில்பாளையம். இந்த கோயில்பாளையம் வந்து பொள்ளாச்சி மெயின் ரோட்டில், கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் வந்து கிணத்துக்கடவை தாண்டினோன்னா ஒரு பிளேஸ் வரும். இந்த இடம் ரொம்ப அருமையான விஷயம். இங்கிருந்து நம்ம லெஃப்டில் ஒரு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஆகும்? 9 கிலோமீட்டர்ஸ் இங்கே இருக்குது. என்ன இங்கே சரியான மழையாக இருக்குது, பேசாமல் காரில் வந்துருக்கலாமோ? ஆமாம். ஆனால் காரில் வந்திருந்தா இந்த மாதிரி ஒரு மழையில் நனைஞ்சு இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணியிருக்க முடியும்னா கண்டிப்பாக முடியாது. அட்டகாசமான ஒரு கிளைமேட் இது. ரொம்ப பசுமையான ஏரியா. பின்னாடி எப்பவுமே வந்து ஒரு க்ரீனிஷாக இருக்கக்கூடிய ஏரியா இது. ஸோ இந்தளவுக்கு மழையில் என்ஜாய் பண்ணியிருக்க முடியுமானா காரில் வந்துருந்தால் முடியாது. ஸோ நம்ம இன்னும் ட்ராவல் பண்ண போகிறோம் ஒரு 9 கிலோமீட்டர்ஸ். ஃபைனலி கோயிலுக்கு என்ட்ரு ஆகிட்டோம். இது எக்ஸாக்ட்லி எங்கே இருக்குன்னா நெகமம் பக்கத்தில் ஆவலப்பம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது. இது ஒரு வரதராஜ பெருமாள் கோயில். வாங்க உள்ள போகலாம்.
வரலாறு இருக்குது. என்ன வரலாறு அப்படின்னா, ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் அத்தி வரதர் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோவிலில் இருக்கிற ஒரு விக்கிரகம் இங்கே எடுத்துகிட்டு வந்து அதைய இங்கே இருக்கிற கிணத்துக்குள்ளே வைத்து வழிபடுவதாக ஒரு ஐதீகம். அதுக்கான ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடி காஞ்சி கோணாபாளையம், அதாவது கஞ்சி கோணாபாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து காஞ்சிபுரத்திலிருந்து வந்த மக்கள் வாழ்ந்ததாக கருதப்படுது. அதனால் காஞ்சி கோணார் பாளையம் அப்படின்னு அந்த ஊரை சொல்கிறாங்க. அதுதான் முக்கியமான எவிடன்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிணத்துக்குள்ளே அத்திவரதர் மாதிரி ஒரு சிலை இருக்கிறதா இங்கே நம்பப்படுது, வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய வரலாறாக கருதப்படுது. இது சரியான மழை என்னத்தியாகும் பட்டை கிளப்பிட்டு இருக்கு. மழை இருக்கு, ஆனால் சரியான கிளைமேட். இந்த கோவில் சரியா வந்து செமைய மழை இருக்கு. அப்புறம் நீங்க அந்த மூணுன்னு சொன்னீங்கல்ல, மூணாவது பார்த்துட்டோம். அதை பத்தி நீங்க ஒன்றும் சொல்லுங்க. என்னது? 3 சொன்னீங்க. ஒன்று வந்து குறிச்சி கோலம் சொன்னீங்க, இன்னொன்று வந்து 2 வீலர் பற்றி சொன்னீங்க, மூணாவதாக கோவில் பற்றி சொல்லியிருக்கேன். அதான் இந்த வந்து ஒரு இந்த கோவில் தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க இல்லையா அது எப்படின்றது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக மணி 3 ஆச்சு. 3 மணிக்கு ஒரு கோயம்புத்தூரில் இப்படி ஒரு கிளைமேட்டா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். இது வந்து எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது. நிச்சயமாக இந்த மாதிரி வருஷம் பூரா இருந்தாலும் நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். ஆனால் அதிகமாக ஒரு 3 மாதத்துக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சீசனில் கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லாருமே நிச்சயமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி கோயம்புத்தூரில் இல்லாதவங்க வெளியில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஹாப்பியாக இருங்க. உங்கள் ஊர்லேயும் நிச்சயமாக மழை